Dear students, welcome to iMath YouTube channel. 9th standard Max. 9th பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்டரில் முக்கியமான சம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு செட் லாங்குவேஜ். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 1.1லேருந்து 1.5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம். ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. பேசிக்கான ஒரு சில பேசிக் செட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட், டிஃப்ரென்ஸ் ஏ மைனஸ் பி. ஸோ இந்த மாதிரி அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சிங்கனாலே போதும், ஈஸியாக பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.1 1.2 எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 1 to 6. ஏன்னா இருக்கிற சம்ஸே 6 தான், எல்லாமே சும்மா சின்ன சின்ன ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் 5 மார்க்கே இல்லை. எக்ஸசைஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கு கிடையாது. அதேமாதிரி செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கு இல்லை. அதில் அதேமாதிரி எக்ஸாம்பிள் 1.3லேருந்து 1. எல்லாமே யூனியன், இன்டர்செக்ஷன், அது மாதிரி சும்மா பேசிக் ப்ராப்ளம் தான் இருக்கும். அதேமாதிரி எக்ஸசைஸ் 1.2ல் 1 2 3 4 5 6 7 8 9 10. அதில் குறிப்பாக இந்த 8th 9 10 சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து செட் ஆப்ரேஷன்ஸ். அதில் எக்ஸாம்பிள் 1.10லேருந்து 1.18 வரைக்கும் கொஷின் நம்பர் 1 3 4 5 7. இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. காம்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. இது காம்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நம்ம சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவோம். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்னு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்று ஃபுல்லாக யூனியன் வந்துடும். ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. இல்லை இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.20 எக்ஸசைஸ் 1.4ல் 5th சம். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.22 அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.5ல் 6 7 8 9 10 11. இந்த சம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இது 1.5 வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம். அடுத்து இந்த கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ் இருக்குது இல்லைங்களா, கடைசி எக்ஸசைஸ் 1.6. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் முக்கியமான சம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். எக்ஸாம்பிள் 1.30 3 1 3 2 3 3 3 4. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.6ல் 1 2 4 5 6 7 9. இந்த சம்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். இந்த டிமார்கன் லாஸ் கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னா ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, இப்போ இந்த வென் டயக்ராம் நம்மளை ட்ரா பண்ண சொல்லுவாங்க, ஷேட் பண்ணி காமிக்கணும். நம்ம இந்த டிமார்கன் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இதெல்லாம் அதனால் அதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்துடும் உங்களுக்கு. இந்த ஷேட் பண்ணி காமிக்கிறது ட்ரா த வென் டயக்ராம் கம்பல்சரி ஒரு கொஷின் வந்துடும். அதனால் பார்த்துங்க.